தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஒரு வார்த்தையை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைவோமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மிகவும் மெருக்கத்தில் இருக்கலாம். என்னடா இது, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம், என்னை நம்பி இருந்தவங்க எல்லாருமே என்னை அவமானப்படுத்துறாங்களே, நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்க என்னை அவமானப்படுத்துறாங்க, என் சொந்தக்காரங்க அவமானப்படுத்துறாங்க, என் நண்பர்கள் அவமானப்படுத்துறாங்க, என்னை அவங்க நிந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். நான் வேலை செய்கிற இடங்களிலே என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க என்று நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம், நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய காயங்களை நான் ஆற்ற போகிறேன், உங்கள் காயங்களை நான் ஆற்றி உங்களை நான் தேய்ச்சி உங்களை வழிநடத்த போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பெரிய நெருக்கமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார், நான் உங்களை ஆஸ்வதிப்பேன், உங்க காயங்களை ஆற்றுவேன், உங்களை நான் எல்லா விதமான கிரியைகளுக்கும் விலக்கி உங்களை நடத்த போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் விசுவாசிக்கிற இந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று நீங்களும் விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இது எனக்கு நடக்கும் என்று விசுவாசிங்க. நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.